என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ எக் அக்கா நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். சரி வாங்க வீடியோ கிளம்பும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு குண்டா வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதில் எடுத்து நூடுல்ஸ் போடணும். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நீங்கள் வந்து லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் இதெல்லாம் பண்ணி விட்டு பாருங்கள் ப்ளீஸ். எனக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அப்போ தான் நான் நிறைய வீடியோ போடுவேன். நீங்கள் எதனா வீடியோ போடுவீங்களா அப்படி கேட்டால், இப்போ நான் வீடியோ போடுறது யாருன்னா கேட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கேட்கல தான், நம்ம போடணும் அதுதான் முதல்ல. சரி, இந்த வீடியோவில் பாசிட்டிவாக பேசிட்டு அப்படியே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் எடுத்து அது உள்ளே போட்டுடலாம். இந்த நாங்கள் வந்து எங்கள் 2 நூடுல்ஸ் போட போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து 2 பேக்கெட் நூடுல்ஸ் ஃபுல்லாக போட போகிறோம். இதை முதல்ல நாங்கள் செஞ்சுட்டு இது நல்லா எடுத்து என்ன பண்ணணும், நல்லா வந்து உங்களுக்கு தெரியும் மேகி செஞ்சுருந்திங்கன்னா தெரியும். இதை நல்லா 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 வேக வைக்கணும். நல்லா வேக வச்சுக்கோங்க. இதை வேக வச்சுட்டு இதை எடுத்து வடிகட்டணும். இதை வேக வச்சதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொங்குது பாருங்கள், பொங்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வடிகட்டிடலாம், ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணி உங்கள் வீட்டில் இது இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த எதனா ஒரு இது கரண்டி அதை எடுத்து இங்கே வச்சுட்டு தண்ணியெல்லாம் எடுத்து ஒரு குந்தால ஊற்றிட்டு தான் பண்ணணும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா ஈஸியாகிடும். பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் பண்ணி விட்டு பாருங்கள். நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு நான் ஃப்ரெண்டில் வரலான்னு பார்த்தா என்னால் முடியலையே. அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் முடியும். லைக்கு ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. எத்தனையோ வாட்டியோ நான் சொல்லிட்டேன். சரி, இப்போ எப்படி வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ரப்பர் மாதிரி வரணும். ரப்பர் மாதிரியே வரணும், சாஃப்டாக வரணும். இந்த கடையில் நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிட்ருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோ இந்த மாதிரி நூடுல்ஸ் இந்த மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் இழுத்தாக வரணும். கொஞ்சம் இது ப்ரெஷர் கொடுத்து இழுத்தா, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ப்ரெஷர் கொடுத்து இழுத்தா அது பிரிஞ்சிக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இதில் வந்து ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் இதோ நான் இந்த இது அது பேர் சொம்பு. இப்போ அதில் ஊற்றிருக்கோம்ல, அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. 400 ஒன்றில் 400 கிராம் நூடுல்ஸ் இருக்கும். நாங்கள் 2 போடுறோம். 800 கிராம் நூடுல்ஸ். அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு விட்டு இதை தூக்கிடலாம். இதுலேருந்து தூக்கிடலாம். தூக்கியாச்சு. இப்போ பாருங்க, இந்த ஃபோக்கில் எடுக்கும்போது எப்படி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரட். இதை சீவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கேம் ஒழுங்காக தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் நான் வந்து ஃபோனை வந்து போர்ட்ரேட் மோடில் தான் வச்சு எடுக்கிறேன். இதனால் இப்படி தான் இருக்கணும். போர்ட்ரேட்டில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. இது வந்து இதை கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எங்களோட மாமி ஃப்ரெண்ட்ஸ் இது கட் பண்ணுறது. கேம் பண்ணுறது நான் தான். வீடியோ எடுக்கிறது நான் தான். இவங்க இந்த வீடியோ நல்லா வியூஸ் போச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வியூஸ் போச்சுன்னா அது காரணம் ஒன் அண்ட் ஒன்லி நம்மள எங்கள் மாமி தான். இப்போ வந்து இது கேரட் இந்த மாதிரி பீஸாக வெட்டி விட்டு நெக்ஸ்ட்டு இதுங்க ஃபுல்லாக கேரட்டை இது பண்ணி விட்டு இதுங்க பூம் பண்ணிடலாம். அவ்வளோதான், கேரட் வெட்டியாச்சு. இந்த கேரட் அப்படி பண்ணோடனே பார்த்தீங்களா வெட்டிடுச்சு பீஸாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் எடுத்து அதை வெட்டி விட்டலாம். ஓகே, இப்போ கேப்சிகம் உள்ள இருக்கிறத எடுத்து அது உள்ளே வந்து சீடாக இருக்குமா, அதனால தான் அது உள்ளே இருக்கிறத எடுக்கணும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸாக வெட்டி ஆஃபா, நெக்ஸ்ட்டு இதை பீஸாக வெட்டி நல்லா பீஸாக வெட்டலாம். ஸ்பீடாக
ஸ்பீடாக ஸ்பீடாக ஸ்பீடாக ஸ்பீடாக ஸ்பீடாக ஸ்பீடாக ஸ்பீடாக ஸ்பீடாக ஸ்பீடாக எட்டணும். வெட்டியாச்சு. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்டுனா கண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த கேப்சிகம் எடுத்துடலாம். இதையும் ஸ்பீடாக கட் பண்ணலாம். ஸ்பீடு 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 ஸ்பீடாக வெட்டிடலாம். ஸ்பீடாக வெட்டிட்டு இப்போ அந்த கேப்சிகம் வெட்டலாம். இருங்க, சீக்கிரமாக வெட்டிடலாம் இதை. திஸ் ஓகே. ஓகே, வெட்டு 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 ஸ்பீடாக ஸ்பீடாக விட்டு ஸ்பீடாக விட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆனியன் ஆல்ரெடி தோல் உரித்து 1 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஸ்பீடாக வெட்டிடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீடாக வெட்டலாம். உங்களுக்கு கேமரா ஒழுங்காக எப்படியோ தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்குல தான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். கேன்வாஸ் பண்ணலான்னு பார்த்தா ஆல்ரெடி கேன்வாஸ் பண்ணி தான் இருக்குது. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. நீங்கள் இதெல்லாம் தான் பார்த்தாகணுமோ. நீங்கள் வந்து போர்ட்ரேட்டில் திருப்பி வச்சு உங்கள் ஃபோனை பாருங்கள். இல்லைனா நீங்கள் டிவியில் பார்க்குறீங்கன்னா உங்கள் தலையை தான் திருப்பி பார்க்கணும், வேறு வழி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 6 எக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 3 ஒரு பவுலில் போட முடியும். நான் வந்து 2 பவுல் ஆஃப் எக்கு, அதான் ஒரு பவுலில் 3, 2 பவுலில் 6 எக்கு போட்டுட்டு இன்னொரு எக்கு இருங்க. இதை ஆஃப் பாயில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஆஃப் பாயில் இது வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கலவை இல்லை, ஆஃப் பாயில். ஏதோ எண்ணெய் ஊற்றி ஏதோ பண்ணுறாங்கோ, நூடுல்ஸ் தான் பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்கல்ல. சால்ட்டு போட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன போடுறாங்கோ, ஒயிட் பெப்பர். நான் சொல்லலை, ஆஃப் பாயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். கலக்கிட்டாங்கோ. ஐயோ, மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது ஒரு மாதிரி இதுவாக வரும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸு நல்லா மிக்ஸு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சா. இப்போ என்ன பண்ணணுன்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது முட்டை பொடி மாஸ் தெரியும்ல, அந்த வரைக்கும் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இருங்க, இதை பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆகுதா. இங்கே பார்த்துட்டேங்களா, இதை பாருங்க ஆயிடுச்சா. முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு. முட்டை பொடி மாஸ் மாதிரி இல்லை, முட்டை பொடி மாஸே தான். இது எதுக்கிட்டு பார்த்திங்கன்னா, இதை வந்து நம்ம நூடுல்ஸ் கூட போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் பாருங்கள். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியன் அதை எடுத்து போட்டுட்டு, கேரட் அதையும் போட்டுட்டு, அதுக்கப்புறமா கேப்சிகம் அதையும் போட்டுடலாம். இதை நல்லா வதக்கிட்டு, இப்போ உங்களுக்கு கேம் ஒழுங்காக தெரியுதா, இப்போ நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு அதில் வந்து இது சால்ட்டு சுகர் போட்டுக்கலாம். சுகர் போட்டு நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு மிக்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு இப்போ பாருங்கள், ஃப்ளாஷ் அடித்தா உங்களுக்கு இது தெரியுதா,
ஃப்ளாஷ் அடிக்கலைன்னா தெரியுதா? ஃப்ளாஷ் அடித்தா தான் நல்லா தெரியுது நம்ம. ஸோ அதனால் ஃப்ளாஷ் அடிச்சுக்கலாம். இது சால்ட் போட்டு சுகர் எதுக்குன்னா அந்த கேரட்டோட இதுவெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு. சோயா சாஸு, ரெட் சில்லி சாஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் சில்லி சாஸ் எடுத்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லாமே யுவர் ரெக்யூட். நீங்கள் எவ்வளோ இந்த நூடுல்ஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து ஒரு ஆஃப் இது சாஸ். இது பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வந்து கம்மியாக தான் ஊற்றணும். நல்லா போதும். இப்போது இது கலர் அப்படியே உங்களுக்கு லைட்டாக தீர மாதிரி வரும். ஆனால் தீயெல்லாம் இல்லை, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும். நல்லா நூடுல்ஸ் எடுத்து இதில் போட்டு அந்த சைடில் இருக்கிற பிளேட்டில் இருக்கிற நூடுல்ஸ்லாம் எடுத்து இதில் போடணும். நாங்கள் வந்து 2 வாட்டி இதே பண்ண போகிறோம். இதே ப்ரொசீஜர் வந்து 2 வாட்டி பண்ண போகிறோம். அகைன் இது நாங்கள் பண்ணுவோம். அதை வந்து வீடியோவில் காட்ட மாட்டோம். இப்போது எங்களுக்கு நிறைய போடுறோன்னு சொன்னால 400 கிராம் மட்டும்தான் நாங்கள் இப்போதைக்கு செய்கிறோம். 400 கிராம் கூட இல்லை, 300 கிராம் தான் இதில் செய்கிறோம். மீதி வந்து செஞ்சு வச்சிட்டோம். ஆல்ரெடி செய்யலை, இதுக்கப்புறம் தான் செய்யணும். இது வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா தூக்குடா ஃப்ரேமோடு தாண்டி போகணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க. அந்த இடிக்கி மாதிரி ஒன்று இருக்கும்ல, இடிக்கி அந்த இடிக்கி எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது பேர் இடிக்கி தானே சொல்லுவாங்க, இங்கிலீஷில் என்னமோ சொல்லுவாங்க, இடிக்கி தான் நினைக்கிறேன். இங்கிலீஷ்லேயும் இடிக்கினா தமிழ் தானே தெரியல. இது என்ன, இதுக்கு பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் நல்லா இதை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகுது தெரியுதா உங்களுக்கு? நல்லா மிக்ஸிங்கு பண்ணிவிட்டு இப்போ எந்த கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து இன்னும் மிக்ஸ் பண்ணோன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் வந்துடும். செம்மையாக இருந்துச்சு. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். நாங்கள் சாப்பிட்டோம், செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் போயிட்டு இது வெஜ் அக்கா நூடுல்ஸ்னு கேட்டிங்கன்னா கடையிலே விற்பாங்க, சூப்பர் மார்க்கெட்டில். இதை பார்த்து நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த முட்டை பொடி மாஸ் அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம அடுத்த வாட்டியே செய்யணும். அடுத்த வாட்டினா இன்னொரு இது செய்யணும். இதோ சைடில் இருக்கா நூடுல்ஸு, அதையும் செய்யணும். அதுக்கு தான் இதே நல்லா போட்டு நல்லா ஒரு கிண்டுன்னு கிண்டிடலாம். ஓகே, நல்லா மிக்சிங் பண்ணணும். இப்போ பாருங்கள் எப்படி வந்துச்சு, பார்க்கும் போதே அப்படியே டெம்ப்டிங் ஆகுது சாப்பிட்ணுன்ட்டு. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து கெச்சப், டொமேட்டோ கெச்சப் ஊற்றினா டேஸ்ட் வரும், அதை ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இது நூடுல்ஸ் வேக வச்சுருப்போம்ல, அந்த நூடுல்ஸ் மாதிரியே இது தெரியாது பார்த்தீங்களா? ஏதோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே மேகி செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இது உண்மையான நூடுல்ஸ், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதெல்லாம் மிக்சிங் பண்ணிட்டு எடுத்து என்ன பண்ணலாம், இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எங்கே இந்த பவுலு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது உங்களுக்கே தெரியும்.
ஒரு ராமன் ஃபீல் கொடுக்கணுன்ட்டு பவுலில் என்ன இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இதை வந்து சாப்பிடலாம். என்னடா பவுல் ஓடுது டேய். இப்போ வந்து நீங்கள் மேகியில் இந்த மாதிரி இந்த ஃபோர்க்கை இப்படி பண்ணி இப்படி சுற்றுனீங்கன்னா வராது. அது மேகியில் பிரிஞ்சிடும். நூடுல்ஸில் தான் வரும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து செம்மையாக இருந்துச்சு, சொல்லப்போனால் செம்ம. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு சொல்லப்போனால். சரி, பை பாய். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் முக்கியம். ஓகேவா? சரி, உங்களுக்கு நான் சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சூப்பர் கை தட்டுங்க